நம்ம ஏர்ஃபால் வந்து கிரேட் 2, 3 இந்த மாதிரி கிராஸ் ஆகி போகும்போது நிறைய பேர் பண்ணக்கூடிய தவறு பார்த்தீங்கன்னா, ஸோ 3 வரைக்கும் போயிடுச்சு இல்லை, இன்னும் கிரேட் 4, 5 வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா மொத்தமாக நான் வந்து டிரான்ஸ்லேஷன் செஞ்சுக்கலாமே அப்படின்ற மாதிரி குடுத்தனமான ஒரு தவறை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் செய்யறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அந்த கிரேட்ல வந்தால் நம்ம என்னதான் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேர் சந்தேகம் இருப்பீங்க. ஸோ உங்களுக்காக தான் அந்த வீடியோ, வாங்க முழு வீடியோ பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ராஜ் வெற்றி. இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நண்பர்கள் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கிரேட் 2, 3 கிராஸ் பண்ணி ஏர்ஃபால் போயிட்டு இருக்கோம். ஸோ அப்படி அந்த லெவல் போனதுக்கு அப்புறமா யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ஏன் இப்போ டிரான்ஸ்லேஷன் செஞ்சுக்கணும், நம்ம வந்து கிரேட் 4, 5 வரைக்கும் போனதுக்கு ஒரு மொத்தமாக சேர்த்தே நம்ம போயிடுச்சுன்னா டிரான்ஸ்லேஷன் செஞ்சுக்கலாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நினைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அது உண்மையிலேயே தவறான கருத்தா சரியான கருத்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தவறான கருத்தாகவும் கண்டிப்பாக அதில் சொல்லலாம். ஏன் அப்படின்ற விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ தொடர்ச்சியாக கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஏர் டிரான்ஸ்மிஷன் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஒரு சிலர் வந்து முன்னெச்சரிக்கையாக நம்ம ஏர்ஃபால் ஆகும்போதே டாக்டர் கிட்ட போயிட்டு நம்ம வந்து கன்சல்ட் பண்ணி இது டிரான்ஸ்மிஷன் இதுக்கப்புறமா செஞ்சால் நல்லா இருக்குமா இல்லை கொஞ்சம் தள்ளி போடலாமான்றத விஷயத்த வந்து பார்த்துப்பாங்க நம்ம ஏரோட குவாலிட்டியை கண்டுபிடிச்சி. ஸோ அப்படின்ற பட்சத்தில் இன்னும் ஒரு சிலர் வந்து தவறாக ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு தவறாக பண்ணுறது என்னன்னா, நமக்கு இது வரைக்கும் பாதி தலைக்கிட்ட ஏர் ஏறிடுச்சு, ஸோ ஃபியூச்சரில் மேலே ஏறிச்சா என்ன பண்ணுறது, அதனால மொத்த முடியுமே பார்த்தீங்கன்னா போனதுக்கு அப்புறமா டோட்டலாகவே ஏர் டிரான்ஸ்ஃபர் செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நான் உங்க கூட சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன, நம்முடைய ஏர் டிரான்ஸ்மிஷன் செய்யும் போது நீ எந்த கிரேட்ல இருக்கும்போது செஞ்சாலும் அந்த ரிசல்ட் ஆனது உங்களுக்கு பர்ஃபெக்டா வரணும் அப்படின்னா அதுக்கு நம்முடைய டோனரோட குவாலிட்டி வேணும். ஸோ நம்ம டோனர் ஆனது எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கோ அந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து ரிசல்ட் ஆனது நமக்கு வரும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கும் போது உங்கள் டோனரை செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2, 3 இருக்கும் போதே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் போயிட்டு நீங்கள் டோனரை செக் பண்ணிக்கோங்க. ஸோ டோனர் எப்படி இருக்குது, ஏர்ஃபால் பற்றின எந்த அளவுக்கு போயிருக்கு, அதே போல் இன்னும் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா அது கொட்டுறதுக்கான சான்சஸ் இருக்கா, ஸோ எந்தெந்த வகையெல்லாம் கொட்டுறதுக்கு சான்சஸ் இருக்குன்ற விஷயத்தை எல்லாத்தையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன் செய்யும் போதும் உங்களுடைய ரிசல்ட் ஆனது சூப்பரான ரிசல்ட் வந்து கண்டிப்பாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இது என்னன்னா நமக்கு நிறைய நண்பர்கள் நம்மக்கிட்ட வந்து இதை பற்றி கேட்பாங்க, பிரதர் நீங்கள் டிரான்ஸ்லேஷன் செஞ்சிக்கலாமா வேணாவா இந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்பாங்க. இவங்களுக்கு நான் சொல்கிற சஜஷனும் இந்த மாதிரி இதுதான். ஸோ வாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலை பார்த்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிரான்ஸ்லேஷன் செய்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ கிளினிக்ஸ்ன்ற பேர்லேயும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ கிளினிக்ஸை விட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் சர்டிஃபிகேட் இருக்கிற இடத்துல தான் டிரான்ஸ்லேஷன் செய்கிறது ரொம்பவே பெஸ்ட்டுன்னு நம்ம திரும்ப திரும்ப சொல்லலாம். ஸோ லார்ஜ் சின்ன ஏர் டிரான்ஸ்போர்ட் ஹாஸ்பிட்டலாக நம்ம வந்து இப்போ வந்து சஜஷன் கொடுத்துட்ருக்கேன். காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் சர்டிஃபிகேட்டோட ரொம்பவே சூப்பராக பார்த்தீங்கன்னா பல வருடங்களாக அவங்களுடைய ரிசல்ட் வந்து தொடர்ச்சியாக கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த விஷயத்தை திரும்ப திரும்ப உங்க கூட வந்து சொல்லிட்டு சரி, டோனர் ஏரியாவோட குவாலிட்டியை பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசல்ட் வருதுன்னு சொல்றீங்க. ஸோ அந்த டோனர் ஏரியா ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிரேட் 2, 3 இருக்கும் போதே குவாலிட்டி வந்து சரியில்லாமல் ஸோ வீக்காக இருக்குன்றாங்களே அவங்களாம் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் உங்களுடைய ஏரோட அந்த டோனரோட குவாலிட்டியை பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு நீங்கள் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும், ஜிஎஃப்சி பண்ணணுமா, ஃபுட் ஹேபிட்ல இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கணும், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து டிரான்ஸ்மிஷன் செய்யறது நல்லது. ஸோ வேறு ஏதாவது கண்டிப்பாக டவுட் இருக்கும், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளினிக்கோட நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மேலே வீடியோவில் கொடுக்குறேன் பாருங்கள். வேறு ஏதாவது இருந்தால் டெஃபினட்டாக கால் பண்ணுங்கள். நன்றி. உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட தான்.